டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கள ஆய்வு பார்வைக்காக வேண்டி தங்கமணியும் சீனிவாசனும் திருச்சி வந்திருக்கிறார்கள். திருச்சி வந்ததில் சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன் எப்படி காமெடியாக பேசுவார், அதே நேரத்தில் எடப்பாடியை கோத்து விட்டுருவார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கிறது சீனிவாசனுக்கு பிடிக்கல போல இருக்குது. அதனால தான் கோத்து விட்டு 20 சீட்டுக்கு 100 கோடி ரூபா பணம் கேட்குறாங்க, தேமுதிகவிலேருந்து எல்லா கட்சியும் பணம் கேட்குறாங்கிற மாதிரி கோத்து விட்டுட்டு போயிட்டார். சரி, இப்படி தான் அரசியல் கட்சியில் மோசடி நடக்கும் போல இருக்குது. ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னத்துக்காங்க நாங்கள் கலாய்வுக்கு பண்ணுறது, எல்லாம் சிமெண்ட் போட்டு பூசியிருக்காங்க. ஒரே கலகலப்பாக பேசியிருக்காரு. அங்கே மேடையில் இருக்கக்கூடிய பரஞ்சோதியிலேருந்து, சிவபதியிலேருந்து, அண்ணன் ரத்னவேலேருந்து, அண்ணன் குமார்லேருந்து, வளர்மதியிலேருந்து, மனோகரன்லேருந்து, எல்லாமே சீனிவாசன்லேருந்து எல்லாமே ஒரே பூரிப்பு. கார்த்திகேயன் எல்லாம் பின்னாடி இருக்காங்க. ஒரே பூரிப்பு, கலகலப்பாக போயிட்டுருக்கு. அந்த மீட்டிங் கலகலப்பாக போயிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் அடுத்து தங்கமணி அண்ணன் பேச வர்றார். தங்கமணி அண்ணன் உண்மையாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கார். கரெக்டாக வேலை பார்க்கக்கூடியவர். அவர் உண்மையாக கட்சிக்கு வேலை பார்க்குறவர். எடப்பாடி பழனிசாமிக்கோ, அம்மையார் சசிகலாக்கோ, ஓ பன்னீர்செல்வத்துக்கோ, டிடி விதினகரனுக்கோ, மோடிக்கோ, ஓபிஎஸ்க்கோ யாருக்கும் கிடையாது. நான் கட்சி எனக்கு இன்னைக்கு எடப்பாடி வரலாம், நாளைக்கு அம்மையார் சசிகலா வரலாம், ஓபிஎஸ் வரலாம், டிடிவி வரலாம், வேலுமணி வரலாம், ஜிவி சண்முகம் வரலாம், யார் வேணாலும் பொதுச்செயலாளர் வரலாம். ஆனால் நான் கட்சிக்கு தொடர்ந்து வேலை பார்ப்பேன், உண்மையாக இருப்பேங்கிறதுல உறுதியாக இருக்கார். ஊழல் முறைகேடுங்கிறதுல விட்டுருங்க, எல்லாருமே ஊழல் முறைகேடு பண்ணுறாங்க தான். ஏன்னா எல்லா துறைகள்லையும் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக 2 கட்சியிலையும் ஊழல் நடக்குது. ஊழல் செய்யாத கட்சின்னு சொல்ல முடியாது. நல்ல திட்டங்களையும் 2 கட்சிகளும் செஞ்சுருக்கிறது. அதே நேரத்தில் தங்கமணி அவர்களுக்கு நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம். அவர் ஆதங்கப்பட்டு சொல்கிறார், திருச்சி மாநகரத்தில் நீங்கள் விலை போயிட்டீங்க, சொல்லாமல் சொல்கிறாரு. விலை போயிட்டீங்க, நேருக்கிட்ட விலை போயிட்டீங்க, அன்பில் மகேஷில் விலை போயிட்டீங்க அப்படின்னு சொல்லாமல் நச்சுன்னு ஆணி அடித்தது மாதிரி நங்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாநகரத்தில் உள்ள சீனிவாசன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கோ, கார்த்திகேயன் அவர்களுக்கோ, மனோகரன் அவர்களுக்கோ, பரஞ்சோதி அவர்களுக்கோ, பரஞ்சோதி புறநகரில் வர்றாரு, அதேபோல் சிவபதி அவர்களுக்கோ, அண்ணன் குமார் அவர்களுக்கோ நான் சொல்வது என்னவென்றால், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதேபோல் ரத்னவேலு, மனோகரன் எல்லாத்துக்கும் சொல்கிறோம், கார்த்திகேயனாக இருக்கட்டும், சீனிவாசனாக, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக திருச்சியில் ஒரு 5லேருந்து 6 தொகுதியாவது நீங்கள் கைப்பற்றலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குது, நான் சொல்கிறேன். அந்த வழியை நான் சொல்கிற வழியில் மக்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கோட்டையாக இருந்தது திருச்சி மாவட்டத்தில். ஆனால் இப்பொழுது கோட்டை ஓட்டை அப்படிங்கிற லெவலுக்கு போயிருச்சுன்னு தங்கமணி அண்ணன் அவர்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். அவற்றை நமக்கு நேரடியாக நமக்கு பேட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் அடுத்த வாரம் போகலான் இருக்கேன். முயற்சி பண்ணி பார்ப்போம். திருச்சி கிழக்கு தொகுதியில் சீனிவாசனுக்கு சீட்டு கிடைத்தால், எப்படி மாவட்ட செயலராக இருக்கார்ல, மாநகர மாவட்ட செயலர் சீனிவாசன் அவர்களுக்கு சீட்டு கிடைத்தால், கார்த்திகேயன் ஆவின்பால் தலைவராக இருந்தவர், மனோகரன் முன்னாள் கொறடா சட்டமன்ற உறுப்பினர், அவர் அமமுகவிலிருந்து வந்தவர், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அவரும் அண்ணன் ரத்னவேலு வந்திருக்காரோ. இப்போ இவர்களெல்லாம் சீனிவாசனுடைய வெற்றிக்கு வேலை பார்ப்பாங்களா? திருச்சி கிழக்கு தொகுதியில் கிடைத்தால் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. வேலை பார்ப்பாங்களா? கண்டிப்பாக வேலை பார்க்க மாட்டாங்க. என்னடாது, நமக்கு பின்னாடி வந்த ஆளுக்கு திருச்சி எம்எல்ஏ மாநகர மாவட்ட செயலாளர் தயாநிதி மாறன் கூட்டாளி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் கே நேருவோட கூட்டாளி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறைமுக கூட்டணி, இவங்களும் கூட்டணி வச்சுருப்பாங்க. அது வேறு விஷயம். சித்தப்புன்னு சொல்லுவாங்க சில பேர். கே நேரு அவர்களை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரை கே நேருன்னு சொல்லாமல் சித்தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர் தான் கார்த்திகேயன் சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. ஆனால் இப்படி சூழ்நிலையில் சீனிவாசன் அவர்களுக்கு திருச்சி கிழக்கு தொகுதி கிடைச்சா கார்த்திகேயன், மனோகரன், ரத்னவேலு, சிவதேவி, பரஞ்சோதி இவர்கள் சமுதாயத்தை சார்ந்த ஓட்டுகள் இவர்களெல்லாம் வேலை பார்ப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக 90% வேலை பார்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதிமுகவினுடைய தலைமையும் இங்கே ஒரு நிலையான ஒரு நட்சத்திர ஒரு தலைமையை கிடையாதுங்கிறது ஊருக்குள்ளே நம்ம ஏற்கனவே அம்பலப்படுத்தினோம். நட்சத்திர தலைமையாக இல்லாமல் போனதுக்கான காரணம் 10.6% வன்னியருக்குன்னு 10 இடஒதுக்கீடு செஞ்சு 60க்கும் மேற்பட்ட சாதிகளை புறந்தள்ளி தூக்கி போட்டு மிதித்து கழுத்தை நெரிச்சது மாதிரி பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அது தென் மாவட்டம் முழுவதுமாக பாய்த்து இருக்கிறது, வட மாவட்டங்களையும் அது ஓரளவு பாய்ச்சிருக்கு. இப்படி இருக்க நிலைமையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் சீனிவாசனுக்கு, திருச்சி மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசனுக்கு சீட்டு கிடைச்சா கார்த்திகேயன், மனோகரன் வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரத்னவேலு வேலை பார்ப்பாங்களா, சிவபதி, பரஞ்சோதி எல்லாம் வேலை பார்ப்பாங்களான்னு கேள்விக்குறியாக இருக்குது. அதே நேரத்தில் மனோகரனுக்கு சீட்டு கிடைத்தால் சீனிவாசனும் கார்த்திகேயனும் வேலை பார்ப்பாங்களா அப்படின்னா நிச்சயம் வேலை பார்க்க மாட்டாங்க. என்னடா அது, இவர் அதிமுகவில் இருந்தார், கொறடாவில் இருந்தார், கே நேருவோட மறைமுக கூட்டாளி, அதுபோக அமமுக கட்சிக்கு போயிட்டு வந்தவர். இவர் இளங்கோவனை பிடிச்சி எப்படியாவது லால்குடியையும் மணப்பாறையும் பிரித்து விட்டு எனக்கு ஒரு மாவட்ட செயலர் கொடுங்கன்னு சொல்லி போய் தொங்கிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில் மனோகரனுக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் வேலை பார்த்தா கார்த்திகேயனோ சீனிவாசனோ வேலை பார்ப்பாங்களா? சிவபதி வேலை பார்ப்பாருன்னா கண்டிப்பாக வேலை பார்க்க மாட்டார்.
இப்படியான ஒற்றுமை இன்மை இல்லாமல் இருக்குது. வெளிப்படையாக ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்களேன். சிவபதியை கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு சீட்டு கிடைத்தால், அண்ணன் மனோகரன் அவர்களுக்கு சீட்டு கிடைத்தால் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே எம்எல்ஏ ஆகணும்னு நினைப்பாங்க. அப்போ கிழக்கு தொகுதியை 3ஆக பிரிக்கிறதா? முடியாது. சரி, ரைட்டு. அடுத்து கார்த்திகேயனுக்கு சீட்டு கிடைக்குதுன்னு வைங்களேன். ஆவின்பால் தலைவர் இருந்தவர் கார்த்திகேயனுக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமியோட பினாமி, கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. என்னங்கிறது தெரியலை. அப்படிப்பட்ட கார்த்திகேயன் அவர்கள் சம்மந்தப்பட்ட செய்திகள் இப்போ சமீபத்தில் நமக்கு மெயிலில் வந்திருக்கு. அடுத்த வாரம் நம்ம செய்தி வெளியிட போகிறோம். அந்த கார்த்திகேயன் அவர்களுடைய இப்போ எடப்பாடி பழனிசாமியோட பினாமியாக எப்படி வந்தார், எந்தெந்த வகையில் வந்தாருங்கிற தகவலாம் நம்மள்ட்ட இருக்குது. அது சம்மந்தமாக அடுத்த வாரத்தில் நம்ம செய்தி வெளியிட போகிறோம். அப்படிப்பட்ட கார்த்திகேயனுக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் சீட்டு கிடச்சா சீனிவாசன், ரத்தனவேலு, சிவபதி, பரஞ்சோதி இவர்களெல்லாம் அவங்க சமுதாய ஓட்டோ அல்லது கார்த்திகேயன் ஜெயிக்கணும்னு வேலை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. சரி, இதெல்லாம் கூட விட்டுருங்க. சீனிவாசன், கார்த்திகேயன், மனோகரன் இந்த 3 பேரில் எப்படி சீனிவாசன், கார்த்திகேயன், மனோகரன் இந்த 3 பேரில் யார் KN நேருவை எதிர்த்து போட்டியிட போகிறாங்க? யாராவது வெள்ளை அறிக்கை சொல்லுவாங்கள்ல, இந்த வெள்ளம் வந்ததுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு. அதுபோல் திருச்சி மேற்கு தொகுதியில் KN நேருவை எதிர்த்து நான் போட்டியிடுவேன், KN நேருவை தோல்வியடைய செய்வேன் அப்படின்னு சீனிவாசன் பேட்டி கொடுப்பாரா? ஏன்னா தயாநிதிமாறன் கூட கூட்டாளியாக இருக்கார். ஏன்னா KN நேருவோட எடப்பாடி பழனிசாமியே கூட்டாளியாக இருக்கும்போது அப்போ சீனிவாசன்லாம் ஏமாத்துறான். அதுக்கு முன்னாடி பழைய கூட்டாளி சீனிவாசன் தான். சரி, ரைட்டு. இவர் ரகம் இந்த ரகம்னா அடுத்து கார்த்திகேயன், ஆவின்பால் தலைவர், எடப்பாடி பழனிசாமியோட பினாமி, இவர் சம்மந்தப்பட்ட செய்தி நம்மள்ட்ட வந்திருக்கு. அடுத்த வாரம் வெளியிட போகிறோன்னு சொல்கிறோம். இந்த கார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, இவர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்டு திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைய செய்வேன் என்று கார்த்திகேயன் பேட்டி கொடுப்பாரா? வாய்ப்பில்லை ராஜா. சீமான் சொல்கிற மாதிரி வாய்ப்பே கிடையாது. அடுத்து ஏன்னா அவர் கார்த்திகேயன் KN நேரு சித்தப்பூன்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு பழக்க வழக்கம், அவங்களுடைய தந்தை தாசில்தார், பல நெருக்கங்கள் இருக்கிறது. சரி, அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப போக வேண்டாம். அதே போல் மனோகரன் இருக்கார்ல, கொறடாவாக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், திருச்சி கிழக்கு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர், கொறடா அப்படி இருந்தவர். அவர் ஏற்கனவே KN நேருவை எதிர்த்து போட்டிட்டு தோல்வி விட்டவர். மறுபடியும் அந்த விஷ பரீட்சைக்கு போக மாட்டார். அதனால தான் சேலம் இளங்கோவனை பிடிச்சி, ஏன்னா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கமணி இருக்கார், SP வேலுமணி இருக்கார், இன்னும் மூத்தவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுவிட்டு சமீபத்தில் அரசியலுக்கு வந்த சேலம் இளங்கோவனை பிடித்து நம்ம எப்படியாவது லால்குடியில் பாதி பகுதியையும் மணப்பாறையில் பாதி பகுதியும் பிரித்து விட்டு நமக்கு ஒரு மாவட்ட சில பதவி வாங்கலான்னு ஓடோடி போய் இளங்கோவன்கிட்ட சில கோடிகளை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. சரி, அது நடந்துச்சா நடக்கலையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த மனோகரன் அவர்கள் மீண்டும் மேற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி KN நேரு அவர்களை நான் முன்பு போட்டியிட்டு தோல்வியடைந்தேன், இந்த முறை 2026 நான் போட்டியிட்டு KN நேருவை தோற்கடிப்பேன் அப்படின்னு மனோகரன் சொல்வாரா? சரி, ஒருவேளை சீனிவாசன், கார்த்திகேயன், மனோகரன், சீனிவாசன் மேற்கு தொகுதியில் போட்டிடுறாருன்னா கார்த்திகேயனோ மனோகரனோ KN நேருவை தோற்கடித்து சீனிவாசனை வெற்றி பெறுவதற்கு கடுமையாக வேலை செய்வாங்களாம். ஏன்னா கார்த்திகேயன் ஏற்கனவே KN நேரு அவர்களை சித்தப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பழக்க வழக்கம். அடுத்து மனோகரன் அவர்கள் சீனிவாசன் மேற்கு தொகுதியில் போட்டியிடப்படுவது மனோகரன் சீனிவாசனை வெற்றி பெற செய்து KN நேருவை தோற்கடிப்பிற்குண்டான வேலைகளை மனோகரன் செய்வாரான அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, திருச்சியில் இங்கே அரசியல் மாநகர பகுதியில் அதிமுகன்றது இருக்குது, ஆனால் இல்லை. ஒரு படத்தில் சொல்லுவாங்களா, வண்டி வருமா, வரும் ஆனால் வராது அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி மாநகரத்தில் இருக்குது ஆனால் இல்லை. சரி, திருச்சி புறநகர் வடக்கில் எப்படி இருங்க, தெற்கில் எப்படி இருங்க, அவங்கவுங்க ஆளுமைக்கு தகுந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பரஞ்சோதியும் சரி, சிவபதியும் சரி, பரஞ்சோதியும் சரி, புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் குமார் அவர்களும் சரி, வடக்கு மாவட்ட செயலர் பரஞ்சோதியும் புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் குமார் அவர்களும் அவருடைய தகுதி இருந்த மாதிரி ஏதோ கடுமையாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நெருக்கடி கொடுக்குற வகையில் இங்கே இருந்து போய் KP முனுசாமிகிட்ட போய் அண்ணே அவர் சரியில்லைண்ணே, அண்ணே அவர் சொரியில்லைண்ணே அப்படின்னு சொல்லி அங்கே போய் KP முனுசாமியை சொரிஞ்சு விட்டு வர்றது. திருச்சி அரசியலுக்கும் KP முனுசாமிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவரே திராவிட முன்னேற்ற கழகத்திடம் விலை போய் தொழில் ரீதியாகவும் ஒன்றிணைந்து பிணைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல சீனிவாசன் தொழில் ரீதியாக திருச்சியில் இருக்கக்கூடிய சீனிவாசன் தொழில் ரீதியாக பிணைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல
தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய பல மாவட்ட செயலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒன்றிணைந்து போயிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது எப்படி 2% கமிஷன் கிடைக்கிறதோ அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற பொழுதும் 2 கோடி ரூபாய்க்கு வேலை நடந்துச்சுன்னா 1.5% ஒரு 1% கம்மி பண்ணி 0.5% கம்மி பண்ணி 1.5% கமிஷனு. அப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட செயலருக்கு கமிஷன் போகிற பொழுது ஆட்சிக்கு வந்தா என்ன வராட்டினா துட்டு மணி இதை விட என்ன பெரிய விஷயம். ஆகையினால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு திருச்சியில் வீழ்ச்சியாக இருக்குங்கிறத அண்ணன் தங்கமணிக்கு நம்ம தெரியப்படுத்தணும் இல்லையா. ஏன்னா அவற்றை நம்ம இடையில கண்டிப்பாக பேட்டி எடுக்கத்தான் போகிறோம். அதே போல் பரஞ்சோதி இங்கே மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிற பொழுது ஒன்றிய செயலாளர்கள் கொண்டு கதிரை வந்துட்டு 20 லட்சம் 30 லட்சம்னு வாங்கிட்டு விலை போயிட்டாங்க. எம்பி தேர்தலையும் அது போல் விலை போயிட்டாங்க. நேருவோட மகன் அருண் நேருக்கு ஆதரவாக மறைமுக ஆதரவாக எல்லாருமே விலை போயிட்டாங்க. அவர் சந்திரமோகன் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக இருந்தார். அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் 100% இருந்தது. அதேபோல் கரூரில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம். ஆனால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தும் விலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி வெற்றி பெறுவாங்க? அதனால் தங்கமணி அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். திருச்சி மாவட்டத்தில் அரசியல் கட்சி மிகவும் மோசமாக இருக்கிறது. அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி கோட்டையிலே ஓட்டை விழுந்து விட்டது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி லால்குடி சட்டமன்ற தொகுதி கொடுங்கன்னு, அதாவது கிழக்கு கேட்பார் மனோகரன், கிழக்கு கிடைக்கலன்னா லால்குடி கேட்பார். இவர் எந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கார்? மாநகர மாவட்டத்துக்குள்ளே இருக்கார். மாநகர மாவட்டத்துக்குள்ளே சீட்டு கேட்காம இங்கேருந்து போய் லால்குடியில் கேட்பார். அப்போ லால்குடியில் இருக்கிற அரசியல் தான் கிணப்பையில அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் ஒரு சில பேர் முன்னாள் எம்எல்ஏ இருக்காங்க, ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க. அவங்களாம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவில் இளங்கோவனுடைய ஆதரவில் சில நரித்தந்திர வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நல்லா செயல்படக்கூடிய ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, நரித்தந்திர வேலைகளையும் செய்கிறாங்க. திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளரும் இருக்காங்க. அது பற்றின செய்தியை நம்ம அடிக்கடி நம்ம வெளியிட போகிறோம். அதுபோல் சீனிவாசன் பேசுகிறாரு, வட்டச்செயலாளருக்கு கூட பணம் போகுது, திண்டுக்கல் வட்டச்செயலாளருக்கு கூட பணம் கேட்குறாங்க அப்படிங்கிறாரு. பணம் ஒன்றே தான் அரசியலில் மூலதனம் என்பதை தெரிந்தும் இப்படி திண்டுக்கல் சீனிவாசன் பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஒவ்வொரு அமைச்சருக்கும் தலா 1000 கோடி சொத்து மதிப்புகள் இருக்குது. இங்கே பாஜக தலைக்கு மேலே கத்தியை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக இருக்கணும்னா அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்தால் மட்டும்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சியை கொண்டு வர முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில் அதிமுக கொடி பறக்கணும்னா அது அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக வந்தால் மட்டும்தான் சாத்தியம். அவங்க பொதுச் செயலாளர் வந்துட்டாங்கன்னா, எப்பா கார்த்திகேயன் உனக்கு தான்ப்பா திருச்சி கிழக்கு, மனோகரன் உனக்கு தான்ப்பா மேற்கு, நீ இதுக்கு போப்பா ஸ்ரீரங்கத்துக்கு போப்பா சீனிவாசன், அப்போ ஏதாவது ஒன்று சொல்லி ஒருங்கிணைத்து கொண்டு ஒழுங்காக வேலை பாரு, இல்லை பிச்சு படம் பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி யாராவது ஒழுங்காக வேலை பாரு பிச்சு படம் பிச்சு சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கே அங்கே ட்ரௌசர்கள் அல்லது கொடநாடு கொலை சம்மந்தப்பட்டது பல விஷயங்கள் இருக்குது. தங்கமணி அண்ணன் அவர்கள் உண்மையாகவே இந்த கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட, நான் எல்லாத்தையும் கூட குறை சொல்லிக்கிட்டே வந்தேன். ஆனால் தங்கமணி, முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் உண்மையாகவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுல குறியாக இருக்கார், சரியாக வேலை பார்க்கக்கூடியவர். ஆனால் அவருடைய பேச்சையும் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு அவமதிக்கிற போக்குகள் திருச்சி மாநகர பகுதியில் நடக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொண்டு தான் அவர் ஆதங்கமாக மேடையில் பேசியிருக்கார். தங்கமணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட, எடப்பாடியை விட்டுருங்க, அம்மையார் சசிகலாவை பேசி இதெல்லாம் விட்டுருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல குறியா இருக்கார். அவருடைய எண்ணங்கள் நடக்கணும்னா சில திருச்சியில் ஓட்டைகள் இருக்கிறது, அந்த ஓட்டையை அடைத்து சரி செய்து அரசியல் செய்தால் நன்றாக இருக்கும். என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.